என்னடா உன்னை எங்கெல்லாம் தர தெரியுமா? இப்பதான் மாட்டை குளிப்பாட்டி இங்க கட்டி வச்சிருக்கேன். என்னன்னு சொல்லி நான் குளிப்பாட மாட்டேன் பாக்கும். நீங்க முதல்ல குளிச்சிங்களாடா? போன பொங்கலுக்கா குளிச்சாச்சு. உனக்கு எங்களை பார்த்தா கிண்டலா போச்சு. நாங்க எவ்வளவு பெரிய வேட்டா வந்திருக்கோம் தெரியுமா? பெருமாள் காட்டுல இருந்து ஒரு ஆள் அட்வான்ஸோட வந்துருங்க. 150 ரூபா தானே நாங்க வாங்கிருப்போம். எதுக்கு உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுமே? அதான் அவரை கூப்பிடு. அண்ணே வாங்க. முதலாளி உடனே கிளம்பி வர சொன்னாங்க. இந்தாங்க அட்வான்ஸ். பணத்தை ஆத்தாட்ட கொடுத்துட்டு உடனே வண்டி கிட்ட ஏற்பாடு பண்ணுங்க. அண்ணே எங்களுக்கு ஏதாவது அடுத்த பக்கம் குடிச்சிட்டு கேளு. போட. ஒரு 3 டீ தர முடியுமா? காசு இருக்கா? காசு இருந்தாதான் நாங்க நல்ல கடையில் போய் குடிச்சுக்கோமே. எழுதி வச்சுட்டு தர மாதிரி ஒண்ணும் இல்லையா? இப்ப எழுத சொல்லுவேன். இப்ப எழுத அப்படியே வச்சுக்க சொல்லுவேன். காசு இருந்தாதான் டீ. அப்ப எங்க மேல நம்பிக்கை இல்லையா? எந்த நாயா இருந்தாலும் காசு கொடுத்தாதான் டீ. அப்ப கொடுக்க மாட்டேன். அப்பவும் இல்ல, இப்பவும் இல்ல, எப்பவும் இல்ல. மரியாதையா போறீங்களா? எச்ச தண்ணி ஊத்துவா. போங்கடா. யோ சீக்கிரம் டீ போடியா. இரியா, இப்பதானே பாலை ஊத்திருக்கேன். காய வேணாமா? இந்தாங்க. நேத்து காசு இல்லாம டீ கொடுக்க மாட்டேங்கல. நீ காசோட வந்திருக்க. போடுங்க. நீ போன் பண்றியா? எப்படி இருக்க போகுதோ? ஓஹோ நடக்கியா? டீ போடு. அப்படி சாப்பிட்டு பழக்கம்ல, தனித்தனியா சாப்பிட்டு தான் பழக்கம். டீ தூள போடு. தனித்தனியா? இப்படி எல்லாரும் சாப்பிட்டா எனக்கு வேலை மிச்சமாச்சா? பாலு இந்த சுடு தண்ணி. என்னடா அவனுக்கு சொல்லுங்கடா. என்னாச்சு? அதை குடிச்ச உடனே கிடந்து துடிக்கிறான். வித்தகலத பாலா முதல் ஐயோ நல்ல பாலத்தானே கொடுத்தேன். இப்படி ஆயிடுச்சு. உனக்கு ஒண்ணும் ஆகல? என்ன ஆகல? இப்ப உருண்டு பிறண்ட அது நீ சீனி தனியா, டீ தூள் தனியா, பால் தனியா குடுத்தியா? அதெல்லாம் டீ ஆக வேணாமா? அதான் உருண்டு பிறண்ட டீ ஆயிடுச்சு. பாவியா? நேத்து டீ கேட்டு எழுதி வைக்க சொன்னங்காட்டுக்கு எழுதி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு எங்க பேரை சொல்லி நஷ்ட கணக்குல எழுதி வை. அட பாவிங்களா, கவுத்துட்டீங்களா? ஐயோ மணி, அளவா சாப்பாடு அடிக்கடி ஆல்டர் பண்ண முடியாது. சைஸ் பெருத்துக்கிட்டே போறேன். எனக்கு திமிர பாரு. 3 கிறுக்கு ஒன்னா சேர்ந்து வந்திருக்கானுங்களே, எப்படி சமாளிக்கிறது? எழுதுது அளவு எழுதுற நோட்டா? ஆமா. சாருக்கு அளவு எடுக்கணும், வந்து அளவெடு. இன்னைக்கு முடிச்ச முகமே சரியில்லை. என்ன தைக்கணும்? யாருக்கு தைக்கணும்? எனக்கு பேண்ட் தைக்கணுங்க. இதுக்கா? என்ன அங்கேயே நிக்கிற? வாய் அப்படி இல்லடா. போய் பேண்ட் போட வேணா. இல்ல டெய்லரா, வரவு செலவுல எப்பவுமே கரெக்டா இருக்கணும். பேண்ட் தைக்கிறதுக்கு எவ்வளவு வாங்குறீங்க? 3 ரூபாயா? 30 ரூபா. 30 ரூபாயா? அப்ப ஆப்டர் இருக்கு 15 ரூபா. அப்புறம் என்னப்பு ஆப்டர் 15 தான். நாம அப்படியா? அப்ப ஒண்ணு செய்யுங்க. என்ன செய்யலாம்? இவனுக்கு ஆப்டா வச்சரே தைச்சிருங்க. ஆனா அளவு மட்டும் இது வரைக்கும் வைங்க. தைக்க துணி கொண்டாந்து இருக்கீங்களா? வேட்டி இல்லையா? 8 முளை வேட்டி 2 தைக்கலாம். ஏ இந்த கிளாத்ல பேண்ட் தைக்க முடியாதுங்களா? வேஷ்டியில என்ன, கோமணத்துல கூட பேண்ட் தைக்கலாம். நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும். ஏன் இதெல்லாம் குடுக்குறீங்க? ஐயா எங்க போறீங்க? எங்கேயோ போறேன். கடையை விட்டுட்டேன். இலவசமா பையனையும் கொடுத்துட்டேன். கடையை நீங்களே நடத்துங்க. என்ன பண்ணலாம்? ஏங்க போறேன்ட்டு திரும்பி வந்துட்டீங்க. உன்னை மறந்துட்டேன். இந்த ஊசியை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? இதையும் நீங்களே வச்சுங்க. டெய்லர இதையும் கொடுத்துட்டு நீங்க எங்க போவீங்க? எங்கேயோ போறேன். பிச்சை எடுக்கிறேன். நல்லது. உங்களுக்கு என்ன? அங்கேயும் வந்து என் கழுத்தை அறுக்காதீங்க. ஐயா 10-15 வருஷம் ஆகுங்களா? என்ன ஏன்டா இப்படி வெறி பிடிச்சு அலையற? தெரியாத மாதிரி கேப்பிய. இலை போட்டாச்சு, சாப்பாடு இருக்கு, போடலாம்ல. இவன் எல்லாம் பொறுமையா இருக்கு இல்லையா? அவன் இருப்பான். என்னால முடியுமா? ஏன் முடியாது? அது என்னமோ தெரியல. பல்லு விளக்குற அன்னைக்கு தான் பசி அதிகமா இருக்கு. கேட்டியா? அதனாலதான் பல்ல விளக்குறது இல்ல. என்ன 2 பக்கமும் விசவாயு தாக்குன மாதிரி இருக்குது. ஏண்டா
6 மாசத்துக்கு ஒருக்காவது பேதிக்கு சாப்பிட மாட்டீங்களாடா? நேரம் ஆயிடுச்சுல்ல? நீ மட்டும் ஏமா தனியா பரிமாறணும்? நானும் உதவி பண்றேன். இல்ல தாத்தா, எல்லாருக்கும் நான் தான் பரிமாறுவேன். சரி, நல்ல வேலைம்மா. நாளை காலையில தான் வருவேன்னு நினைச்சேன். இப்பயாச்சும் வந்து அவன் பேசுற அளவுக்கு சாப்பிடுவா, உனக்கெல்லாம் தெரியாது. கொட்டு கொட்டு. என்ன யோசனை இருக்கீங்க? ஒண்ணுமில்லம்மா, ஒண்ணு இப்படி பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாப்பிடுங்க அண்ணே. இந்த வாழை சும்மா தான் குடிச்சாண்ணா. காக்காக்கு வடை எடுத்து போடு. என்ன ரேவதி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? சாப்பிடுமா. சாப்பிட்டு தானே இருக்கேன். ஆமா, எப்பவும் கல்யாண சாப்பாடு போட போற? சக்கரமாமா, அத்தை என்னமோ கேக்குது. ஐயோ, எனக்கு ஏதாச்சும் வைங்களே. இது இல்லண்ணே. உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு 500 ரூபாய் செலவுக்கு வேணுமா? ஐயோ, அம்மா, பெரிய வீட்டு மருமகளே, கொஞ்சம் ரசம் ஊத்துமா. எப்பவும் வாய் நிறைய தானோன்னு கூப்பிடுவீங்க, இப்ப மட்டும் என்ன திடீர்னு பெரிய வீட்டு மருமகளேன்னு கூப்பிடுறீங்க? யாரா இருந்தாலும் அந்தஸ்துன்னு வந்துட்டா மரியாதை கொடுத்தானே தீரணும். தானோன்னு கூப்பிடுறதா இருந்தா இங்க வாங்க, பெரிய வீட்டு மருமகளேன்னு கூப்பிடுறதா இருந்தா இங்க வராதீங்க. அட, அவன் என்ன சொல்லிட்டான்? ஏன் இப்படி கோச்சுக்கிற? இந்த தானம் எப்பவுமே மனசால ஒரே மாதிரியா தான் இருப்பா. பிரிச்சு பாக்காதீங்கன்னு சொல்லுது, அது தெரியாம முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கிய. இனிமே தானே என்ன சொன்னாலும் கேட்டே ஆகணும். ஏன்னா அது பெரிய வீட்டு மருமகன்னு சொல்லாதே. அவன் என்னைக்குமே நம்ம தானு அவன் சொல்ல வந்தான். இந்தா சீக்கிரம் அடுக்கு, அப்பு வந்துட போறாரு. அது ஒரு லொல்லு பாத்தி. அட, ஏன் கூட்டாளி பயந்து சாகுற? அப்ப எங்க மாப்பிள்ள படுத்துறது யாருக்கு தெரியும்? அப்படியே வந்தாலும் ஒரு பாட்டில் காசு கொடுத்து பத்தி விட வேண்டியதாரா? வந்துருச்சு. முடிவு எடுங்கடா. ஏண்டா, இது சக்கரை மூட்டை ஏத்துற வண்டி இல்ல? ஆமா, என்ன பானை ஏத்திட்டு இருக்கிறானுங்க? அதானே. எதுக்குடா பானை ஏத்திட்டு இருக்கிறீங்க? அப்பு கேட்க விளக்கு சொல்லுங்கடா. இருடா, வெண்ண பானை போட்டு மூடி போடுவேன். வா இந்த பக்கம். என்னடா இதெல்லாம்? அப்போ நம்ம சந்தைக்கு தானே போறோம். இந்த மருதாய் மக மயில் இல்ல, இப்ப ஏத்திக்கங்க, சந்தையில போய் இறக்கிறேன்னுச்சு. ஒரு வயசு பொண்ணு கேட்கும் போது நம்ம மறக்க முடியுமோ? அதான் அண்ணன் ஏத்தி இறக்கலாம்னு. வயசு பொண்ணு கேட்டங்காட்டிக்கு ஏத்தி இறக்குறீங்க. அதுவே அவங்க பாட்டி கேட்டிருந்தா, டேய் மரியாதையா சொல்றேன், பானையெல்லாம் இறக்கிட்டு வெள்ளை மூட்டை ஏத்துக்கடா. இறக்க முடியாது, என்ன பண்ணுவீங்க? கொடை தூக்கி விட்டுருவேன். நிக்கிறது யாரு தெரியுமில? கடவுள் கட்ச மாதிரி மலையை தூக்கு அனுமார் மாதிரி ஆள் பாக்கதான் அப்படி இருக்கா? எலும்பு மட்டும் 82 ரூபா. சில்லுடா தூக்கு பாப்பா, தூக்கியா பாப்பா. பொடி பொடி ஆகுற பார். வண்டியை தூக்கத்தான் போறியா? ஆமா. உண்மையாக? உண்மையாக. சத்தியமாக? சத்தியமாக. நிச்சயமாக? நிச்சயமாக. முடிவாக? முடிவா தூக்கத்தாண்ட போறேன். அப்ப நானும் தூக்குவேன். ஐயோ 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 ஐயோ, என் பானை எல்லாம் வடிச்சிட்டீங்களே. உன்னை நம்பி நான் மோசம் போயிட்டேனே. இரு இரு, சக்கரனுக்கு சொல்லி உன்னை என்ன செய்ய பாரு. இருமா. ஏன் நிக்க சொல்ற? போய் சொல்லிக்க. யார்கிட்ட வேணுமானாலும் சொல்லிக்க. அட பாவி, பானையும் உடைச்சிட்டு குடிச்சிட்டியே. சக்கரை தேவன்கிட்ட சொல்ல போகுது உங்க கதி என்னாகுமோ ஏதாகுமோ? ஒண்ணும் ஆகாது. எப்படி சொல்ற? அப்போ இந்த பொண்ணு போய் பானை உடைச்சத சக்கரத்தை விட்ட சொன்னா நம்மளுக்கு முத்தம் கொடுத்தது மிச்சம். ஒருவேளை முத்தம் கொடுத்தது சொன்னா நம்மளுக்கு பானை உடைச்சது மிச்சம். ஒரு தப்பு பண்ணும்போது இன்னொரு தப்பு சேர்ந்து பண்ணிடணும். அப்பதான் ஒரு தப்புல இருந்து தப்பிக்கலாம். ஆக மொத்தம் எத்தனை தப்பு பண்ணாலும் தண்டனை ஒண்ணே. எப்படி ஐடியா? இந்த விஷயத்துல இனிமேல் we are friends. எஸ். ஆட்டத்துல என்னையும் சேர்த்துங்க. யாரையா வீட்டுக்குள்ள மீச வச்ச ஆம்பளையா இருந்தா வெளியே வாங்கயா, வெளியே வாங்க. அண்ணா, அப்ப நீதானே? இங்க பாரு வெள்ளையம்மா, ஆம்பளைங்க தனியா இருக்கிற வீட்டுல இந்த மாதிரி கலாட்டா பண்ண நல்லா எல்லாம் சொல்லிவிட்டாமா. உங்க ரெண்டு பேரையும் ஒரு வழி பண்ணாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்ன பண்ண போற? என்ன பண்ணிட முடியும்? இப்ப பாரு. ஓம் ரீம் க்ரீம் ஜிம் ஜம் சக்க சக்க ஓடி வா ஓடி வா ஓடி வா ஓடி வா ஜகம்மா. என்ன என்ன இழுச்சம்பலா? என்ன என்ன இப்ப நான் பயப்படுறேன் இப்ப? ஆமாமா. என்ன என்ன பாத்துலாம் பாத்துலாம்.
என்னம்மா எங்கடா எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. நீ இருந்து எல்லாம் பாத்துட்டு வர போறேன். ஜக்கம்மா இல்லையம்மா இப்ப எதுவா இருந்தாலும் நாளை காலைல வந்து பேசிக்கலாமா. எனக்கு மந்திர மாயம்லாம் தெரியும். ஆனா நான் எடுத்து விட்டேன்னு வச்சுக்க அக்கம் பக்கத்து போனா தப்பா போயிடுறேன். அதனால நீ இப்ப போயிரு அவ்வளவுதான். நீ போறியா இல்ல நாங்க 2 பேரும் போவோம்? ஜக்கம்மா உங்களை போக விட மாட்டா. ஓங்கார காளி ஆங்கார காளி காத்தேரி ஓட்டேரி பிடாரி அம்மா தாயே ஓம் ரீம் கிரீம் ஜிம் 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 ஜிம். கடக்கல்ல பாக்காத ஆத்தா டென்ஷன் ஆயிருவான். பாக்கடா அப்போ ஓகே. விடியறதுக்குள்ள அந்த பழம் கருகும். உங்க கை கால்லாம் வெட்டி வெட்டி இழுக்கும். அதை தொட்டிங்கன்னா உங்க மூக்களையும் வாயிலையும் ரத்தம் கக்குவீங்க. எனக்கு தெரியுதுண்ணே. ஆனா என் உசிரி எனக்கு ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நல்ல உள்ளது எதையுமே அனுபவிக்கல. எதா இருந்தாலும் பேசி ஒரு முடிவுக்கு வரும்னே. இப்ப தெரியுதா இந்த மாதிரி விஷயத்துல நான் பயப்பட மாட்டேன். கரெக்ட். உள்ள எடுத்து வா ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். ஏன் நீ எடுத்துட்டு போறது? நடு வாசல்ல வச்சுட்டு போயிட்டாங்களா? என்ன இந்த வெள்ளையம்மா இருக்காளே அவளுக்கு குறி சொல்றது சைடு பிசினஸ் தான். ஆனா மந்திரமாயம் பண்றதுதான் மெயின் பிசினஸ். என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணவனுக்கு போய் நம்ம சுருக்கிறது விடலாமாடா? விடலாமா? எவன் சொன்னல வேண்டான்னு தொழில் தருமா அந்த தரும் சொன்னீங்கல்ல. இப்ப அவன் சுருக்கிறதும் போயிட்டான். இப்ப அவன் எலுமிச்சம்பழம் எடுப்பானா? சொல்டா. இனிமே எவன் பேச்சும் கேட்க கூடாது. ஆமா ஆமா இங்கே அப்படித்தான். நம்ம சுய புத்தியோட போயிட வேண்டியதுதான். அண்ணே ஆஹா 3ஆம் ஜாமத்துல எந்திரிச்சு முழு மூச்சா தண்டால் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரே அண்ணி தான். உடல் பயிற்சி ரொம்ப அவசியம்டா. கேள்விப்பட்டிருக்கேன். 4-5 வருஷமா நானும் உன் கூடயே தான் இருக்கேன். நீ ஒரு நாள் கூட தண்டால் எடுத்து நான் பார்த்ததே இல்லையே. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசுன ஓகே. இல்லையே ஏதோ சைடுல கருகின மாதிரி இருக்கு. நீ எதுக்குடா வந்த? அண்ணே இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. எது நடந்தாலும் 2 பேருக்கும் சேர்ந்தே நடக்கட்டுமே. குப்பு அப்பு கருகவே இல்லடா. கருகலையா? பாரு எங்க எங்க பாப்போம். சொல்லுடா. கருகு இருக்குன்றல. வா வா ஒழுங்கா பாரு. ஒழுங்கா பாரு. ஐயோ என் பக்கம் கருகருன்னு கறி இருக்கே. நல்லா உத்து பாரு. எங்க உத்து பாக்குறது? என்னண்ணே வயசாகிட்டே போகுது, கல்யாணம் காட்சி பண்ண வேணாமா? பண்ணி தொலைய வேண்டியதானே. அதே ஏன் கேக்குற? எனக்கு இல்லப்பா, உனக்கு தான் கல்யாணம் காட்சி பண்ண சொல்றேன். என்ன சொல்றியா? அட போடா. இந்த காலத்துல எந்த பொம்பளை நம்ப முடியுது? பாக்கெட்ல பணம் இருந்தா ஃபாலோ பண்றாளுங்க, பணம் இல்லைன்னா ரிவர்ஸ் ஆயிராளுங்க. கல்யாணமாவது காட்சியா? அப்ப காலம்பூரா விஸ்வாமித்திர மாதிரி இருக்கிற பிளான் பண்ணிட்டியா? விஸ்வாமித்திரர் கூட மேலகாட்ட ஸ்லிப் ஆயிட்டாரா. ஆனா இந்த குப்புசாமி எந்த பொண்ணை பார்த்தாலும் ஸ்லிப் ஆகவே. அவள் இவளது ஸ்டைல சந்தன வேல இவள் மன்மத புயல அடடா பூவின் மாநாடா அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஐயோ கடவுளே கடவுளே, கருப்பு
கருப்பு முடி, வெள்ளை ரிப்பனு, சிகப்பு கவுனு, ரோஸ் தோலு. இப்படி எல்லாம் வர்ணிக்கிறீங்க, ஆனா பொம்பளைகளை மட்டும் திட்டுறீங்க. எப்ப நீங்க டீ கடையில பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அது உங்களை திட்டல, எனக்கு பிடிக்காத பொண்ணுகளை மட்டும் திட்டினேன். இப்படி ஒரு பிகரை பிடிக்கலன்னு எந்த மடையனாச்சும் சொல்லுவானா? என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னென்னமோ நினைக்கிறேன், அதை எப்படி என் வாயால இப்ப சொல்ல முடியும்? ஆமா, நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? I love you. அதேதான் அதேதான். ஏ குப்புசாமி, ஒரு செகண்ட்ல பிக்கப் ஆயிடுச்சா? புகுந்து விளையாடிடு. குப்புசாமி யார் அந்த பையன்? பையன்ல நான் தான், நானே தான். கருப்பா இருந்தாலும் கட்டி கொழுப்பு. பரவாயில்ல பரவாயில்ல, நான் அதே மாதிரி உங்களை தொடவேன். ஏன் ஓடி வந்து தொடவேன்? ஆக நல்ல மூமெண்ட்ஸ். ஏண்டா உங்களுக்கு அறிவில்லை? செத்து போனால பானை வச்சுட்டு இப்படி கொட்டடிச்சு ஆடிட்டு வரீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? அந்த ஆள் செத்து என்ன அப்படி சந்தோஷம்? நல்ல அமைதியா அடக்கமா ஆர்ப்பாட்டம் கொண்டு அடக்கம் பண்ணுங்க. எப்படி? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்படின்னா நீங்களே அவங்களோட சேர்ந்து ஆடுங்க. நானா? நீ என்ன? நீங்க ஆடுனா தான் ஐ லைக் யூ, இல்லன்னா ஐ ஹேட் யூ டு. ஐயோ, இப்பதான் ஒரு கூட்டம்னா அதுக்குள்ள பிடிக்கிறோம் உங்களுக்கு. நான் ஆடணும், அவ்வளவுதானே? அடிங்கப்பா. என்ன பார்ட்டி மகா மட்டமான கராக்கியா இருக்கு உங்களுக்கு? நானா ஆடுறேன். அட சரி இருக்குல்ல, இதே வேலையை போச்சு போங்க. ஓடு ஓடு. வாங்கணும் தம்பி. தம்பி தம்பி, என்னையா இந்த பைத்தியத்தையே கூட்டு வந்த? நான் மாத்திரை கொடுத்தா சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்குது தம்பி. அதுக்கு தான் நேரத்தை விட்டு போச்சோன்னே. எங்க அக்கா மகளை பேசலாம், ரூம் எடுத்து தங்க வைக்க போறேன்னு கூட்டி போறேன். அது தம்பி, எங்க அக்கா மக வசதியா வாழ்ந்த பொண்ணு. அவளை இங்க விட்டுட்டு போனா இந்த யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு நீங்க அசிங்கப்படுத்திடுவீங்க. அசிங்கப்படாம நான் பாத்துக்கிறேன். நேற்றுக்கு நீ தானே எனக்கு புது புது விளையாட்டு எல்லாம் சொல்லி கொடுத்து மாத்திரை எல்லாம் ஊட்டி விட்ட. இன்னைக்கு அதே மாதிரி ஊட்டி விட இந்த முண்டா வெறும் தண்டாம். அப்படின்னா இது தண்டத்தை போக சொல்லு. நீ பாடலாமா? மாத்திரை விளையாட்டு விளையாடலாமா? முத மாமா போடுங்க, அப்புறம் நீ போடணும். சீக்கிரம் போடுற மாமா. புடிச்சுக்கோ. போடு 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 போடு. பைத்தியமா இருந்தாலும் பேர் சூப்பரா இருக்கு, சொத்து வேற அதிகமா இருக்கு. மாத்திரை விளையாட்டு காமிச்சு மட்டைக்கிற வேண்டியதான். நான் போடுதா? நானும் மாத்திரை விளையாட்டுக்கு வரட்டா? டேய் வா, இந்த விளையாட்டுல சேர்க்க மாட்டேன். நீ வாடா. ஐயா, அவன் சின்ன பையன், இந்த விளையாட்டுல தெரியாது. அவன் தான் நல்லா விளையாடுவான். வா 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 வா. அவ என் ஃப்ரெண்டு, ஆட்டத்துக்கு சேர்த்துக்கல. கொட்டிடல. குத்து குத்து. இதுதான் இந்த பைத்தியம் கூட விளையாட கூடாதுங்கிறது. டேய் மாத்திரை வச்சிருக்கேடா? வச்சிருக்கேன்டா. அப்ப தூக்கி போடுறா. போடுறா. வணக்கண்ணே. மாலை யார் ஒரு விஷயம் தெரியாதா? நேசமணி ஐயா பொண்ணு மலேசியால இருந்து குடும்பத்தோட வந்திருக்காங்க. அவங்க தான் போட்டு போனாங்க. பாத்தியா நண்பா, நேத்து வரைக்கும் நம்ம கூட இருந்தாரு, இன்னைக்கு அவங்க அக்கா குடும்பம் வந்தவங்க நம்மளை விட்டுட்டு ஓடுறாரு. அதான் நண்பா பாசங்கிறது. அக்கா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காரு, நாளைக்கு இவரை கட்டிக்கிற பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்பாரு. உண்மையே நண்பா, இவரை கட்டிக்கிற போறவ கொடுத்து வச்சவ. கரெக்ட். கங்காட்ட ஃபமிலா, மௌனத்துல மனிஷியா கோயிலால மயக்கிறது இல்ல, சுனாவளி பத்ரே. எம்மா 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 எம்மா. என்ன நண்பா இந்த பாட்டு அவதாப்பா பாடுனா? நீ சொல்லும் போதே எனக்கு டென்ஷன் ஆகுதே. அவளை பார்த்து அவனுக்கு ராசா. இங்கதான் குளிக்க வருவா? அவளும் இங்கதான் குளிக்க வருவாளா? ஏன் இங்கதானே குளிக்க வருவா? நம்மளுக்குள்ள என்ன உத்துவ பத்தியா? எல்லா கடவுளுடைய அமைப்புப்பா. என்ன அது யாருப்பா?
என்ன நண்பா ஏன் ஆளை சேர்த்து அடிச்சுக்கிட்டு இருக்க இன்னைக்கு? நீ கண்ணாடி போட்டு பாரு, அது ஏழு. நீ கண்ணுல நல்லா விரல விட்டு தொடச்சிட்டு பாரு, அந்த ரோஸ் கலரு ஏழுப்பா. தம்பி அது ஏழுப்பா. டேய் அண்ணா, அது நம்ம ஆள்றா. டேய் அது ஏழு. டேய் நல்லதுல உனக்கு சொன்னா கேளு. என்ன பல்ல கடிச்சா? டேய் டேய், ஏழா. டேய், 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 டேய். டேய் ஏழா. டேய், டேய், டேய். குப்பு மாமா, ரெண்டு பேரும் இங்க என்னடா பண்றீங்க? இது டாவா? ஆமாடா, சரியான லூசுங்க. உங்களை நான் எங்க எல்லாம் தேடிட்டு வரேன். 3 பேரும் சேர்ந்து குளிக்கலாமா? 3 பேர் சேர்ந்து குளிக்கிறதா? என்னங்கடா அது? ஆமாடா, அது லூசுடா. லூசா? அம்மா, ஐயோ. ஏய் லூசுன்னு தெரிஞ்சு நான் கல்யாணம் பண்ண போறேன். பேசாம ஒதுங்கிக்க. லூசா இருந்தாலும் பரவாயில்ல, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீ விளைவிக்க. டேய் என்ன சொல்ற? என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? லூசா. ஐயா, ஐயா, ஏண்டா எந்த சக்தியால உங்களை பிரிக்க முடியாதா? ஒரு சாதாரண பைத்தியம் உங்களை பிரிச்சிருச்சு பாத்தீங்களாடா? டேய் ஒரு இளநில 2 ஸ்டாவா? இப்ப 2 இளநீ 2 ஸ்டா. குடி குடி. இப்போ குடிக்கல வெட்டுவேன். நீ இந்த பக்கம் போ. நீ போடா. ஏன்டா என் கால் அடிச்ச? எறும்பு போச்சு அடிச்ச. என் கால என்ன அடிச்ச? ஈ பூச்சி அடிச்ச. போட்டி அடியா? ஏய் இன்னொரு தடவை என் காலை தொட்ட உன் காலை உடைச்சிடுவேன். நீ என் கால தொட்ட உன் கால கடிச்சு போடுவேன். உன் காலை அடிச்சிடுடா. என் காலை கடிச்சு பாரு. இது யாரு கால்டா? என் கால. இது என் காலு. ஏண்டா என் காலை அமைக்க வச்சு உங்களை கூப்பிட்டனா? இல்ல நீங்களா வந்து ஆளுக்கு ஒரு காலை அமைக்கப்பட்டு அவன் இந்த காலை அடிச்சிருவாங்க, நீ இந்த காலை கடிச்சிருவாங்கற. ஏண்டா நீங்க அடிக்கிறதுக்கும் கடிக்கிறதுக்கும் என் காலை நான் கடிச்சது? அப்ப என் கால அடிப்பா, அவன் கால கடிக்க கூடாதா? அடிச்சு வர ராஸ்கல். ஏய் நான் சொன்ன மாதிரி உள்ள மினி பாம்பு வச்சிட்டியா? பாதி பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போதே வெடிச்சிரும். வெரி குட். அப்ப மண்டக்குள்ள இருக்க பொருள் பூரா ஷிஃப்ட் ஆயிரும் சொல்லு. கை குடு, நீ போய்ட்டே இரு, நீ போய்ட்டே இரு. டேய் அப்சாமி, இதோட நீ கல்தா. ஏன்டா இங்க வர? யாரா யோ போய் தொலைடா, போய் தொலைடா போல. நண்பா என்ன அவன மாதிரி கத்துறான் அவனு? நண்பா நானும் நல்லா யோசனை பண்ணி பார்த்தப்பா, ஒரு நல்ல முடிவுக்கு வந்துட்டேன். கேவலம் ஒரு பைத்தியத்துக்காக நம்ம 2 பேரும் பிரிஞ்சு வாழ்றது அவ்வளவு நல்லதா தெரியலப்பா, அவ்வளவு நல்லதா தெரியல. நீ நானும் நெகமும் சதையும் போல, கண்ணு இமையும் போல, பல்லு நாக்கும் போல, வாயும் பகிரும் போல காலங்காலத்துக்கு நம்ம 2 பேரும் ஒத்துமையா சேர்ந்து வாழணும்ப்பா. அந்த அன்பின் அடையாளமாத்தான் நம்ம நட்பை புதுப்பிக்க இந்த வாக்குமன் உனக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டு போலான்னு வந்தப்பா. அப்படி நண்பா ஒரு நல்ல நண்பனை எனக்கு தெரிஞ்சல, என்னை மன்னிச்சிரு நண்பா. பரவாயில்லப்பா பரவாயில்ல. இதுல இருக்க பாட்டை கேளு, உன்னைய சாயங்காலம் ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்றேன். இல்லப்பா அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் வேலை பாக்குறீங்களா, அத சொன்னேன். ஓ அப்படியா? வரட்டா நண்பா இரு. என்னப்பா? எதா இருந்தாலும் 1/2 தானே போடுவோம். ஆமா அதே மாதிரி இந்த பாட்டை நீ பாதி கேளு, நான் பாதி கேளு. இல்ல பாதி பாட்டு கேட்டாச்சு. கேட்டாச்சா? பாதி பாட்டை கேட்டுட்டா மீதி பாட்டை உனக்கு கொண்டாந்துருக்கேன். அப்படியா? கேளு, பாண்டியனை தேடுவாரு. சரி. வரட்டா ஆமா. வந்துடுறேன். உள்ள இருக்க குறும்பெல்லாம் அப்படியே டம்மு டம்முன்னு செதற போயிருப்ப. தம்பி வாடன் தம்பி. கையில என்ன சோப்பு டப்பாவா? இல்ல பாட்டு டப்பா. பாட்டு டப்பாவா? இத காதுல மாட்டினா பாட்டு வரும். எனக்கு பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும், என் தலையில மாட்டு. ஐயோ இவன் கையில கொண்டு கொடுத்துட்டானே. மாமா என்ன பாட்டு மாமா? குண்டு பாட்டு. குண்டு பாட்டா? எனக்கு வேணும். நான் கொஞ்சம் கேக்குறேன். எனக்கு வேணும். நான் தர மாட்டேன். குடுடா. இதுக்கு முதவே கொடுத்துருக்கலாம். காது நல்லா வச்சுக்கோ. ஐயோ நம்ம ஆளுகளை கொண்டு கொடுத்துட்டாங்களே. அண்ணே டீ எடுத்துக்கங்க. பொண்ணு தாயி வேணாம். பொண்ணு தாயி
இருக்கேன். ஐயா எங்க அக்கா பொண்ணுக்கு பைத்தியம் தெளிச்சாச்சு. சார் நான் தான் டாக்டர், நானே இன்னும் முடிவு பண்ணல. நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் எத்தனை சினிமா படம் பார்த்திருக்கேன். அதுல மயக்கத்துல இருக்கிற பேஷண்ட் கண்ணை திறந்து நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டாலே பைத்தியம் தெளிஞ்ச மாதிரி தான் அர்த்தம். நீங்களும் தெளிவா தான் இருக்கீங்க. பைத்தியமா? எனக்கா? என்ன சொல்றீங்க அங்கிள்? அதெல்லாம் ஊருக்கு போகும்போது சாவகாசமா சொல்றேன். பொண்ணுத்தாயி கொஞ்சம் படிய வர வரிசையா கட்டி விட்டாயிலே. பொண்ணுத்தாயி 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 எங்க புறப்பட்ட பொண்ணுத்தாயி? பொண்ணு தாயா? யார் நீங்க? எது யாரா? என்னை தெரியும் உனக்கு? நான் தான் குப்புசாமி. குப்புசாமி? ஐ டோன்ட் நோ. ஐயி டோனு நோவா? என்ன பிள்ளை நீ? ஏய் நீ நானும் அன்னைக்கு மாறி மாறி உவா குட்டம்ல. Who are you man? என்ன பிள்ளை திட்டுற? Don't touch. என்ன மிரட்டுற பத்தியா? அடி பாவி என்னையவா தள்ளி விடுற? ஏன் பொண்ணு தாயே, அன்னைக்கு நீங்க நானும் சாவு ஊர்வலத்துல டப்பாவை தாண்டமே ஞாபகம் இருக்கா? இந்த பாரு ஞாபகப்படுத்துறேன் பார் பார். நான் உள்ள இங்க பாரு, இன்னொரு ஆரம் பாரு, இங்க பாரு இங்க பாரு. அடி எளவு மகள, இதுமா நனவு இல்ல. அடி சண்டாளி, இந்த பாரு பொண்ணுத்தாயி, என்கிட்ட இருக்க எல்லா குத்தையும் குத்திட்டு இப்ப இருக்கிறது ஒரே குத்து, கடைசி குத்து. அதுலயும் உனக்கு நான் இல்லைன்னு வச்சுக்க, நான் உசுர விட்டுட்டு சாவ வேண்டியதான். ஐயோ எப்பல எந்திரிச்சு போயிட்டாலே. அடி பாவி, உனக்கு ஆட போய் எல்லாரும் என்ன பிச்சைக்காரன் நினைச்சு காசு போட்டாங்களே. சரி வந்த வருமானத்தை எடுத்துக்குருவான். பொண்ணு தாயா? நீங்க யாரு? பொண்ணு தாய் என்ன தெரியலையா? நான் தான் அப்புசாமி, நோ. பைத்தியர் ஆஸ்பத்திரி வார்டன். ஐம் சாரி. என்ன தெரியலையா? இந்த டிக்கிலோனா, கஞ்சஞ்சங்கா, இந்த கப்ளிங்கி இதெல்லாம் ஞாபகம் இல்லையா? இந்த பாரு மாத்திரை 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 இந்தா. புடிச்சுக்கோ 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 புடிச்சுக்கோ. என் முடிஞ்ச பாரு. பொண்ணுதான் எங்கிட்ட வண்டியா நீ? டேய் நீ எங்கடா இங்க வந்த? நீ என்ன இங்க வந்த? பாத்துக்க பொண்ணு தாயி, என் கண்ணே. அடி பாவி, என்ன இந்த குட்டு குட்டுறா? அப்புசாமி குப்புசாமி என்னங்க கலாட்டா? ஐயா என்ன வார்த்தை சொன்ன அன்னைக்கு? என்ன பைத்தியம் தெரிஞ்சவன 2 பேர்ல ஒருத்தனை கட்டி வைக்கிறேன்னு சொன்னீல, இப்ப எனக்கு மட்டும் கட்டி வை. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நடக்காதுயா. நடக்கிற விஷயத்த சொல்லியா? முடியாதுன்னு சொன்ன உன்னை எங்கேயே அடிச்சு மண்டபம். சரி நீயே வச்சுக்க. செகண்ட் இவ்வளவு ரூபா கிடைச்சு. இத பாருப்பா, அவ ரேஞ்சே தனி, ஹீரோயின் லெவல்ல போயிட்டு இருக்கா. நீ ஆஃப்டர் ஆல் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வார்டன், நீ என்ன வைக்கிறவன். அதனால நீங்க என்ன பண்றீங்க, உங்க ரேஞ்சுக்கு ஏதாவது ஒரு பைத்தியத்தை செட்டப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. அங்கிள் ஏன் கம் இன்சைட் தி பஸ்? ஐ வில் கம். வரட்டா பொண்ணுதாயே. அங்கிள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. யார் இவங்க? யாரோ பைத்தியக்காரங்க போல இருக்குமா. ஓ பைத்தியமா? பாவம், கொடுங்களே. பொண்ணுதாயி 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 என்னை விட்டு போகாத பொண்ணுதாயி. பொண்ணுதாயி பொண்ணுதாயி நீ நம்ம வாழ முடியாது. பொண்ணுதாயி 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 பொண்ணுதாயி. அவள் பறந்து போனாலே, என்னை மறந்து போனாலே, நான் பார்க்கும்போது கண்களிரண்டே கவர்ந்து போனாலும்